நாங்கள் செய்த சாதனைகளை எங்களுக்கு விளம்பரப்படுத்த தெரியவில்லை. அதனால் மக்களிடம் நாங்கள் சென்று சேரவில்லை அப்படின்னு அமெரிக்க நாராயண் சொல்றார். அமெரிக்க நாராயண் மட்டுமல்ல, அநேக காங்கிரஸ் தலைவர்களும் இன்றைக்கு அந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. செய்த சாதனைகளை விளம்பரப்படுத்த காங்கிரஸ் கட்சிக்கு தெரியவில்லையா? அதாவது சாதனைகள் செய்திருந்தால் அதுவே விளம்பரமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு கிடைத்திருப்பதெல்லாம் வேதனைகள், அது விளம்பரமாக இருக்கிறது என்பதுதான் இதுக்கான பதில் சொல்ல முடியும். ஆனால் இதை ஒரு விஷயம் இவர் ஒரு கேள்வி கேட்டார். விவசாயிகளுக்கு நாங்கள் செஞ்சதெல்லாம் இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ தள்ளுபடி செஞ்சோமே, சலுகை கொடுத்தோமே, அதெல்லாம் உண்மையான. ஆனால் உண்மையிலே இவர்கள் யாருக்கு சலுகை செய்தார் என்பதற்கு ஒரு விவரம் இருக்கிறது. அதுவும் இவங்களுடைய விவரங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறது தான். அதாவது பெரும் பணக்காரர்களுக்கு, கார்ப்பரேட்டுகள் உள்ளிட்ட பெரும் பணக்காரர்களுக்கு இவர்கள் 5 ஆண்டு காலத்தில் கொடுத்திருக்கிற வரி சலுகை மட்டுமே எவ்வளோ தெரியுமா? 21 லட்சம் கோடி ரூபாய். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி இப்போ 1,76,000 அதெல்லாம் ரொம்ப தூசு. இதில் அது மாதிரி நிலக்கரி ஊழலுடைய அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணம். இவர் அள்ளி கொடுத்துருக்கிற சலுகை அவர்களுக்கு 21 லட்சம் கோடி ரூபா. அதுபோல் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அதனுடைய பங்குகளை விற்பதற்கான இந்த ஏற்பாடு 5 வருஷம் சத்தம்லாம் நடந்துருக்கு. நெய்வேலி ஒன்று தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, எதிர்த்து தடுத்துருக்குறோம். ஆனால் அப்படி கண்ணுக்கு தெரியாமல் விற்ற தொகை 91,000 கோடி ரூபாய்க்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களை அளித்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் சேர்ந்து விவசாயிகளுடைய அந்த இடுபொருள்கள், விவசாயியோட உரம் போன்றவர்களுக்கான மானிய வெட்டு என்பது 50% மேல் போயிருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தானே விவசாயிகள் 2,69,000 பேர், 2,90,000 பேர் தற்கொலை செய்து கொண்டது எங்கிருந்து வந்தது? அவர்கள் என்ன காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார்களோ? அவர்கள் காதலித்ததெல்லாம் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய விவசாய தொழிலை, அதில் ஏற்பட்டிருக்கிற தோல்வி தானே தற்கொலை செய்து கொண்டார்கள். அதையெல்லாம் மறுத்து விவசாயிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவரை நண்பர் கூட அடிக்கடி கேட்பார், நாங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் செஞ்சதை தான் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் செஞ்சது இந்த மக்களுக்கு எதிரான விஷயம். தயவு செய்து நேற்று இரவு கூட பேசினேன். தயவு செய்து இந்த நமது லெஃப்டை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம், கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் இந்த 22 லட்சம், ஏன்னா ஒரே இதுவரை 5 நாளைக்கு முன்னே 5 லட்சம் கோடின்னு பேசிட்டு இருந்தாங்க. 22 லட்சம் கோடியை தயவு செய்து எந்தன்னு ஒரு அறிக்கையை வெளிமாறு இந்த பப்ளிக்கா நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இவ்வளவு சொல்றாங்கல்ல, எங்கெங்க இது பண்ணு. ஒன்று. இரண்டாவதாக, ஒருவருக்கு ஒரு இடத்துல உலக நாடுகள் அனைத்தும் போட்டியிடுகின்றன. நீங்க இங்க நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய டிட்ராய்ட் ஆயிட்டு இருக்கு. உலக நாடுகள் அனைத்தும் அவர்களுடைய வரணும்னு. இப்போ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் 8 மடங்கு, $100 பில்லியன், $800 பில்லியன் இருக்கு. இவர்களுக்கு எங்க வேணாலும் கிடைக்கும். அப்போ ஆனா இங்க இருக்க அவர்கள் மூலமா வேலை வாய்ப்பு அதிகரிச்சு இங்க இப்போ அவங்க வேலையை அமர்த்துறதால இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகம். அரசாங்கத்தோட வேலை நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசாங்க கஜானாக்கு வரி போட்டு வரியை சம்பாதிப்பதில்லை, மக்கள் கையில பணத்தை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதான் அரசாங்கத்து வேலை. இதை புரிஞ்சிக்காத சித்தாந்தத்தால் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட்டோ பணக்காரர்கள் இருப்பது தவறில்லை. ஆனால் பணக்காரர்கள் ஏழைகளை வஞ்சிக்க கூடாது, ஏழைகளை ஏமாற்றக்கூடாது, ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, ஏய்க்கக்கூடாதுன்னு அது அரசாங்கம் கவனிக்கணும். மூன்றாவதாக, பணக்காரர்கள் வேலையை கொடுக்கணும். அந்த வேலை கொடுக்கறதுக்கு பணக்காரர் இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? பணக்காரங்களை எல்லாம் ஏழையாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்? ஏழைகள்லாம் பணக்காரனாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் அவங்க சித்தாந்தம் தோத்து போய்கிட்டு இருக்கு. தோத்து போன சித்தாந்தத்தை, உபயோகப்படாத சித்தாந்தம், ரஷ்யாவே ஐந்த சித்தாந்தத்தை மறுபடியும் இல்ல நான் உண்மையை சொல்லிட்டாங்க. மக்கள் கிட்ட இன்னைக்கு போறோம். மக்கள் கிட்ட இவங்க எதை, அதாவது இவங்க எல்லாமே ஒரு கண்ணோட்டத்துல, தவறான கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதை மாற்றணும். எங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது, லெப்டா ரைட்டான கிடையாது. எது மக்களுக்கு நல்லதோ, இந்தியர்களுக்கு நல்லதோ, முக்கியமா இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு நல்லதோ. விவசாயத்தை பத்தி பேசினாரு. 530 ரூபாயில இருந்து 1350 ரூபாய்க்கு நாங்க அரிசியுடைய கொள்முதல் விலையை ஏற்றி கொடுத்திருக்கோம். அது 2 மடங்குக்கு மேல ஏறி இருக்கு. இவர் சொன்னாரு இதனால விலைவாசி ஏறிடுன்னு. இன்னைக்கு உணவு பாதுகாப்பு திட்டம் மூலமா இந்தியாவில் 66% மக்களுக்கு 3 ரூபாய் கொடுக்கறது. ஏழை மக்களுக்கு செய்யறமா இல்லையா? மக்களுக்கு விவசாயத்துறைக்கு 0 லெவல்ல செஞ்சது அப்படின்னு வாதமோ கருத்துக்களோ இல்ல சொல்றாங்க. அதாவது அரிசிக்கான விலை, கோதுமைக்கான அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை உயர்த்தி இருக்கிற விஷயம் இருக்கு. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஃபெர்டிலைசருக்கான சப்சிடி, உரத்துக்கான மானியத்தை குறைக்கவில்லை, மற்ற இடுபொருளுக்கான மானியத்தை குறைக்கவில்லை, சப்ளையை குறைக்கவில்லை அப்படின்ற புள்ளி விவரங்கள் உங்கள்ட்ட இருக்கா? ஐயா, நான் என்னைக்குமே பொய் சொல்றது இல்ல, உண்மையை ஒத்துக்கிறேன். நாங்க என்ன இருக்கோம், ஒரு டம்ளர்ல 3/4 டம்ளர்ல தண்ணி இருக்குது, 1/4 டம்ளர் காலி இருக்குது. நீங்க 1/4 டம்ளர் காலி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதும் உண்மை. நான் 75% தண்ணி இருக்குன்ற அது உண்மைதானே? அது இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? 3/4 டம்ளர் தண்ணி அழுக்கா இருக்குங்கிறதையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புறேன்.
ஆனா இதுல என்னன்னா இப்ப தண்ணி கேட்டாரு ஒத்துக்கிட்டாரு முதல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல. கம்யூனிஸ்ட் நம்பர் அது போய் சொல்லல. அழுக்கான தண்ணியை கழகங்கள் குடிச்சா மாதிரி என்ன கிடையாது. பிரயோஜனம்? முழு பரவாயில்ல. டம்ளரும் காலி ஆயிட்டு அப்புறம் படுத்து கிடக்க வேண்டியதுதான். அதுதான் இவர் விரும்புறாரா? அது படுத்து அது கிடக்க உங்க கண்ணாடி, வச்சிருக்காங்க. அது கலர் கண்ணாடி போட்டுறீங்க. படுத்து கிடக்கிறதுக்கான காரியத்தை இவங்க செஞ்சிருக்காங்க. சொன்னாரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காகத்தான் இவங்களெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாரு. இவருடைய இப்படி ஆதரிச்சுடைய விளைவு என்னன்னா 2005 2010 வரையான 5 ஆண்டு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு என்பது அதிகரித்து இருக்கிறது என்றால் 1% குறைவாக அதிகரித்துக்கிறது. லெஸ் தேன் 1%. இதுதான் வேலை வாய்ப்பு. இவங்க நமக்கு மேலே வெளியே பார்த்தா ஏதோ ஐடி செக்டாரில் அந்த கண்ணாடி சுவர்களுக்குள் போய்விட்டு வருகிற அந்த இளைஞர்கள் கண்ணுக்கு தெரியாது. அதைத்தான் வேலை வாய்ப்பு அதிகரித்து என்று காட்ட விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் 3 பட்டதாரி இளைஞர் 29 வயதுக்கு உட்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் 3 பேருக்கு ஒருவர் வேலை இல்லாதவர்களாக வெளியே சுற்றி கொண்டிருக்கார். அவர்கள் என்ன ஆவார்கள், அவருடைய மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படும், எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்கிற சமுதாய ஆபத்து அதற்குள் இருக்கிறது. அதையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அதுக்கு பதில் சொல்றேன். கம்யூனிஸ்ட் நண்பர்கள் என்னைக்கும் அடித்தட்டு மக்களோட உழந்து கொண்டு அவர் இப்ப அவர் பட்டணத்தில் இருக்கார் போல் இருக்கு. இந்த பட்டணத்தில் இருக்க மக்களை மட்டும் வர்றாரு. கிராமப்புறத்துக்கு போங்க. ஒரு கிராமத்தில் இருக்கவன் 100 நாளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அவன் 161 ரூபாய் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் அதிகரிச்சிருக்கோம். 148 ரூபாய் 161 ரூபாய் அதிகரித்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலாக நகரங்களை விட கிராமங்கள், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தை விட கிராமங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு கிராம மக்களும் ஒத்துருக்காங்க, புள்ளி விவரங்களும் சொல்லுது. இதெல்லாம் ஆனால் இவங்க அதான் சொல்லிட்டேன், இவர்கள் ஏன் அதுக்கு தண்ணி அழுக்கா இருக்குன்னா ஒரு அழுக்கு கண்ணாடியை போட்டு பாருங்க. கண்ணாடியை தொடங்க சார், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க நல்லவங்க தான். அவங்க போட்டிருக்க கண்ணாடி அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கிராமப்புறங்களில் வாங்கும் திறன் நகர்ப்புற இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. கிராமப்புறத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 161 ரூபாய் கொடுக்குறோம். இது ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க இவங்க, கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. ஏன்னா மக்கள் பணம் மக்களுக்கே நேராக அவங்க பேங்க்கில் கொடுக்கணும் பார்க்குறோம். முக்கியமாக இந்த கழகங்கள் இதில் கொள்ளையடிக்குது. எத்தனை பேருக்கு 148 ரூபாய் கிடச்சின்னு பாருங்கள். இன்றைக்கி பார்க்குறவங்க போல யாருக்கெல்லாம் 148 ரூபாய் கொள்ளையோ இந்த கழகங்களை ஒழியுங்க. அவங்கள ஊழல் நேராக அவங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க. அதை ஒழிச்சு கிராமப்புறத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு உண்மையிலேங்க இதை மக்களுக்கு படிக்கணும். நாங்கள் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு ஊழலை சொல்கிறவனை அடிக்கிறாங்க. அதற்காக ஊழலை சொல்கிறவனை காக்கணுன்றதுக்காக விசில் ப்ளோயர் சட்டம்னு கொண்டு வந்திருக்கோம். ஏழைகளை காக்கணும்னு சொல்லிட்டு நகர்ப்புற இவங்க அந்நிய முதலீடு வரக்கூடாது, நான் வியாபாரியை பாதுகாக்கிறான். தெருவில் நின்று வியாபாரம் பண்ணுறேன், அவனை பற்றி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? பேசுறது இல்லையே. அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுத்துருக்கோம் இல்லை, தெரு வியாபாரிகளுக்காக பாதுகாப்பு. இது நிலத்துல கிராமத்துல காங்கிரஸ் கட்சி ஏன் மீண்டும் மீண்டும் இடதுசாரிகள் குற்றம் சுமத்துறீங்க குமரேசன்? மீண்டும் குற்றம் சுமத்துறீங்க, எதுவுமே செய்யல, தவறான பொருளாதார கொள்கை, இவ்வளவு தூரம் அமெரிக்கா. நான் எதுவுமே செய்யலை நான் சொல்லவில்லை. அவர் சொல்றது போல அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்லாமலும் இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் தப்பாக செஞ்சிருக்காங்கன்றத நாங்கள் சொல்றோம். உதாரணமாக இவர் சொல்கிற அந்த விஷயம் மக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்தே தெருவுக்களுக்கு செல்லுங்கள். இவர் சொன்னார், நான் எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போறார்கிட்ட கேட்டேன், காய்கறி விற்கிறவங்ககிட்டலாம் கேட்டேன்னு. அவங்ககிட்டலாம் காசை கொடுக்காம கேட்டிருந்தாருன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சந்தா கொடுக்காம இவர் கேட்டிருந்தாருன்னா அவங்க என்ன உண்மையிலேயான சந்தா கொடுக்குற நாளில் போய் கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னவென்றால் இப்போ பிஜேபி கூட இதெல்லாம் சொல்கிறது இல்லை. அவங்களோட தேர்தல் அறிக்கையிலையோ அல்லது அவருடைய கூட்டங்களோ அதில் இந்த பொருளாதாரக்குள்ள ஏற்பட்ட சரிவுகளை பற்றி சொல்கிறதே இல்லை. அந்த நான் சொன்னேன் வரிச்சலுகை எப்படிலாம் தரப்பட்டது என்று, அதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த உண்மையை சொல்கிற இந்த வேறு விஷயமாக திசை திருப்ப முயல்கிற போது தான் அது அல்ல, உண்மை நிலைமை வேறு என்பதை மக்களுடைய வாழ்க்கையை காட்டிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சொன்னார் உணவு பாதுகாப்பு பாட்டத்தை சொன்னார், கல்வி உரிமை சட்டம் பற்றி சொன்னார், இன்னும் பல்வேறு விஷயங்கள். இவையெல்லாம் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் மறுக்கலை. தகவல் உரிமை சட்டம் உட்பட அதெல்லாம் எப்போ வந்துச்சு? இடதுசாரியுடைய ஆதரவோடு இந்த யூபிஏ கவர்னுடைய முதல் தவணை அரசு நடந்து கொள்ளும் போது வந்தது அல்லவா? இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் உட்பட அப்போது போடப்பட்ட விதை அல்லவா? இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கப்புறம் பூரா இவருடைய சேவை முழுக்க அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் என்று மாற்றிக்கொண்டது ஏன்? அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதானே மக்களுடைய வாழ்க்கை. சொன்னார், நான் தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக கவலைப்படுறேன், நீங்கள் ஏன் கவலைப்படலன்னு. அவங்கள போய் தெருவில் நிறுத்தினது யாருங்கிறதா என்னோட கேள்வி. அவர்களை கௌரவமாக வாழ வேண்டியதில் வெறும் தெருவோர வியாபாரங்களை மாற்றி அங்கே பார்த்தா ஒவ்வொரு நகரத்துலையும் தெருவோர வியாபாரம் தான் முதல்ல கை வைக்கிறாங்க. நகரத்தை அழகுபடுத்துகிறோம் அல்லது சாலையை விரிவுபடுத்துகிறோம் அப்படின்ட்டு சொல்லி ஊருக்கு கடைசியில் வெளியே இருக்கிற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான பாதுகாப்பு தேவை என்பது உண்மை. ஆனால் அவருடைய தெருவோருக்கு தள்ளியது யார்? இந்த பொருளாதார கொள்கைகள் அல்லவா? ஒரு பக்கம் அதான் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக இந்த காங்கிரஸ் அரசு இப்படி செய்வதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மீண்டும் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிற சுருக்கமாக அவருடைய பதிலை பதிவு. ரொம்ப சிம்பிள். இந்தியாவுடைய அவர் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்தியாவுடைய மக்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அது ஒரு உண்மை.
மக்கள் தொகை அதிகமானதை விட வேலை வாய்ப்பையும் அந்த ஸ்பீட் ஆஃப் இன்க்ரீஸை விட வேலை வாய்ப்பும் இண்டஸ்ட்ரீஸும் growth-ம் அதிகமாக இருக்குது. இதை இன்ஃப்ளேஷனை விட 7.2% சொல்லிச்சு. இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு தான் அந்த இதை இது பண்ணுறாங்க. இவை எல்லாம் அதிகமாக இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் வந்து இன்னைக்கு மதவாதத்தை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து பீஸ், அமைதி இருந்தால் தான் ஆட்சி வளரும். இன்னைக்கு பிஜேபி வந்தால் அமைதி வளராது. அவங்க சொன்னாங்க, அவங்க கூட இருக்கச்சே பல நல்லது நடந்து, வருங்காலத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சியில் அவங்களும் கூட இருந்து நல்லது செய்யறதுக்கு வழிபகுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை ஒரு நடத்தணும்னு நினைக்கிறேன். விஷயம், காங்கிரஸுடைய இந்த மிதப்பு தான் அவர்களுக்கு இந்த அழிவுக்கெல்லாம் காரணம். என்னன்னா, இவர்கள் வந்து மதச்சார்பின்மைக்காக இருப்பதால் வேறு வழியெல்லாம் பிஜேபி பக்கம் போகாமல் நமக்குத்தான் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற மிதப்பு, அல்லது நம்முடைய ஆதரவோடு தான் ஒரு மாற்றுக் கட்சி வரும், மாற்று ஆட்சி அமையும் என்கின்ற ஒரு மிதப்பு. இந்த மிதப்பின் காரணமாகத்தான் மக்கள் மற்றவற்றெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று இப்படி மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த பொருளாதார கொள்கைகளால் ஏற்பட்ட மக்களுடைய அதிருப்தியைத்தான் பிஜேபி அறுவடை செய்ய முயல்கிறது என்பதை எச்சரிக்கையோடு சேர்த்து நான் வறியவர்களிலும் வறியவர்கள், எளியவர்களிலும் எளியவர்கள் எப்படி காந்தி சொன்னாரோ அந்த வழியில் அடித்தட்டு மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சேவை செய்வோம். அதில் எந்த விதமான சந்தேகம். இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.